அடுத்த தலைப்பு திட்டமிடுதலின் பல்வேறு வகைகள் அல்லது திட்டமிடுதலின் வகைகள் யாவைன்னு சொல்லி கேட்கலாம். திட்டமிடுதலுடைய வகைகள் 4 வகைப்படும். அதாவது ரோமன் லெட்டர் படி 4 தலைப்புங்களை சப்டிவிஷன் வரும், சின்ன சின்ன பிரிவுகளாக. ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 4 என்ன தலைப்புன்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயல்புகளின் அடிப்படையில். ரெண்டாவது கால அளவு அடிப்படையில். இயல்புகளின் அடிப்படையில், கால அளவு அடிப்படையில். மூன்றாவதாக மேலாண்மை நிலைகள் அடிப்படையில். அடுத்து 4வதாக உபயோகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். 4 வித வகைகள்: இயல்புகளின் அடிப்படையில், கால அளவு அடிப்படையில், மேலாண்மை நிலைகள் அடிப்படையில், உபயோகத்தின் அடிப்படையில். ஃபஸ்ட் இந்த 2 டைப்பையும் பார்க்குறோம். இயல்புகள் அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் எவ்வாறு பாகுபடுத்தப்படுகின்றன. இயல்புகள் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறோம்: முறையான திட்டமிடுதல், முறைசாரா திட்டமிடுதல். இயல்புகளின் அடிப்படையில் முறையான திட்டம் அல்லது முறைசார் திட்டம், அடுத்தது முறைசாரா திட்டம் சொல்லலாம். முறையான திட்டங்கள், முறையற்ற திட்டம். முறையானது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஏதேனும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஃப்ரேம் பண்ணுறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் திட்டங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ சரட்டகர் ஸ்கூல் ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த திட்டத்தின் கீழ், சட்டத்திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. இந்த சட்டத்திட்டத்தின் கீழ் செயல்படும்போது ஒரு அதிகாரப்பூர்வமாக நீ கட்டாயம் ரெட்டச்சட்டை கட்டுறோம், யூனிஃபார்ம் போடுறோம் இல்லையா, ஹையர் செகண்டரி பிளாக் ரிப்பன் கட்டுறோம். இது நம்மளுடைய ஏன்னாச்சுன்னா அதிகாரப்பூர்வமாக பள்ளிக்கூட நிர்வாகத்தினால் உனக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள். அதுபோல் ஒரு முறையான திட்டம் ஒரு நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் என்கிறோம். அதிகாரப்பூர்வம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் உருவாக்கிய திட்டம். இதை கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்கன்னா எழுத்து முறையில் நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் எழுதி கொடுத்துருவாங்க. எழுத்து முறையில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பாரு, உன்னுடைய ஸ்கூல் ஹேண்ட்புக் டைரியை திருப்பினேன்னா பள்ளி மாணவிகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள். இது உனக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு பள்ளிக்கூட நிறுவனம் கொடுக்கப்பட்ட உனக்கு அதிகாரப்பூர்வமான அல்லது நிறுவனத்தினரால் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை தான் நம்ம முறையான திட்டமிடுதல்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய திட்டக்குழுக்கள் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை என்ன செஞ்சுருக்காங்க, வகுத்து கொடுத்துட்றாங்க. இது என்னன்னு சொன்னால் எதிர்காலத்தை நிர்வகிக்க உதவுகிறது. எதிர்காலம் இப்படி தான் சரட்டக ஸ்கூல் ஓடும் அப்படின்னு. அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள், பணித்துறைகள், ஒவ்வொரு துறைகள் நடவடிக்கைகள் செயல்படக்கூடிய விதிமுறைகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கும். ஏனால் அது முறையான திட்டம் என அழைக்கிறோம். இந்த முறையான திட்டத்தின்படி ஒவ்வொரு பணியாளர்களும் வழிநடத்தப்பட வேண்டும். அவர் ஒவ்வொரு பணியாளரும் முறையான திட்டத்தின் கீழ் செயல்படும் பொழுது நிறுவனத்தினுடைய உற்பத்தியை பெருக்கி நிறுவனத்தினுடைய அதிக அளவு லாபத்தினை நம்ம என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரப்பூர்வமான திட்டம் எழுத்து வடிவில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். எழுத்து வடிவில் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இருக்கும். அப்போ எழுத்து வடிவில் இருக்கிறனால கட்டாயம் எல்லா பணியாளர்களும் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவாங்க. ஒவ்வொரு பணியாளர்களும் விதிமுறையின் அடிப்படையில் செயல்படுவதால் அந்த நிறுவனத்தினுடைய லாபம் நமக்கு என்ன செய்யணும், அதிகரிக்கும். அடுத்து 2வதாக முறைசாரா திட்டமிடுதல்னு சொல்கிறோம். இந்த முறைசாரா திட்டமிடுதல் எழுத்து, அப்போ நீ எதிர்மரமாக சொல்லிடலாம். இது அதிகாரப்பூர்வமாக நமக்கு யாருக்கும் என்ன சொன்னால் எழுத்து வடிவெல்லாம் இருக்காது. அப்போ என்ன செய்யணும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திட்டமாகவும் இருக்காது. ஓரளவு வாயளவில் சொல்கிறது. இப்போ சப்போஸ் நான் பாரு, நான் நாளைக்கு ஸ்கூல் லீவ், சும்மா நான் கேஷுவலாக சொல்கிறேன். இது நீ எல்லோரும் நம்புவியா? ஒருவேளை நான் டீச்சர் நம்பியாக இருக்கும். ஆனால் இது பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு ஏற்றதா, முறையானதா இல்லை. ஆனால் இதே நேரத்தில் ஒரு ஹெச்எம் நமக்கு சொல்லும் பொழுது அது அதிகாரப்பூர்வமாக நமக்கு என்ன சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக செயல்படும் இல்லையா. அடுத்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இன்னும் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு எழுத்து வடிவில் நமக்கு எந்த விதத்துலையும் இல்லாத ஒரு உடன்பாடு எடுத்துக்கிடுவோம். இப்போ சப்போஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டாண்மை தொழிலை நடத்துகிறோம். லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம். இது ஓரளவு சொல்கிறேன். இது நமக்கு என்ன சொன்னால் எழுத்து வடிவில் இல்லை. ஆனால் இதே இது நான் உனக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கும் பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வம் அல்லது ஆக்கப்பூர்வமான திட்டமாக அவை என்ன செய்யப்படனா கருதப்படுகின்றன. இந்த ஆக்கப்பூர்வம் அல்லது அதிகாரப்பூர்வமான திட்டம் எழுத்து வடிவில் இருக்குமேயாயின் அது முறையான திட்டம் என அழைக்கப்படுகிறது. எழுத்து வடிவில் இல்லாமல் இருக்கும் பொழுது அது முறைசாரா திட்டம் என அழைக்கப்படுகிறது. இது நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால், அதிக அளவு நபர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல இந்த முறைசாரா திட்டம் நம்ம நடைமுறைப்படுத்த இயலாது. குறைவான பணியாளர்களை வைத்து செயலாற்றக்கூடிய நிறுவனத்திற்கு இது பொருந்தும். ஆனால் அதே சூழ்நிலையில்
முறைசார் திட்டம் பெரிய அளவு நிறுவனங்கள் அதிக முதல் போட்டு பெரிய அளவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டத்துடன் அதிகாரப்பூர்வமாக அவை நிறுவன கொள்கைகளை வெளியிடுறாங்க. இது முறைசார் திட்டம் எனவும், சிறிய நிறுவனங்களுக்கு தான் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் முறைசாரா திட்டங்கள் செயலாற்றும். முறைசாரா திட்டம் எழுத்து வடிவில் இருப்பது இல்லை, எந்த விதிமுறைகளும் பணியாளர்களுக்கு எழுத்து மூலமாக இருப்பதில்லை. எனவே குறைவான நபர்களை கொண்டு இயக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்யணும், முறைசாரா திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து கால அளவு அடிப்படையில் சொல்கிறோம். குறுகிய கால திட்டமிடுதல், நீண்ட கால திட்டமிடுதல் சொல்கிறோம். குறுகிய காலம் இதில் சொல்லிடுறோம் ஷார்ட் டேம் இல்லையா. இந்த ஷார்ட் டேம் சொல்லும்போது ஒரு வருடத்திற்கு கீழே ஒரு 2 மாதத்துக்காக, 3 மாதத்திற்காக, 6 மாதத்திற்காக அல்லது ஒரு வருடத்துக்கு மேலே போகாது. அப்போ குறுகிய காலத்திற்காக திட்டமிடக்கூடிய திட்டம் குறுகிய கால திட்டம் என அழைக்கிறோம். ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்திற்கு குறைவாக உள்ள காலம். அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீண்ட கால திட்டத்திற்கு இது என்ன செய்யணும்னு சொன்னால் அடிப்படையாக இருக்கலாம். நீண்ட கால திட்டத்திற்கு இது என்ன செய்யலாம், ஒத்து போகக்கூடிய ஒரு அடிப்படை திட்டமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ சப்போஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான கச்சா பொருள் காமோ இல்லையா, மூலப்பொருள். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மில் ஆரம்பிக்கிறோம், மில்லுக்கு தேவையான கச்சா பொருளை என்ன சொல்லுவோம், பருத்தின்னு சொல்லுவோம். மூலப்பொருட்களை வாங்குகிறோம். அடுத்து என்ன செய்கிறோன்னா, அப்போ இந்த மூலப்பொருள் வந்து ஆக்சுவலாக வாங்குறது ஒரு மாதத்துலேயும் வாங்கலாம், 6 மாதத்துக்குலாம் வாங்கலாம், ஒரு இல்லையா குறிப்பிட்ட நாள். ஆனால் உற்பத்தி வந்து என்ன செய்யும், நீண்ட காலத்துக்கு நடைபெறும் இல்லையா. எனவே இந்த நீண்ட கால திட்டத்திற்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக, அதாவது அடிப்படையாக அமைவது ஒரு குறுகிய கால திட்டம் என அழைக்கலாம். அதுக்கு அடுத்தல ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறோம். எப்படி தயாரிப்போம், ஓராண்டுக்கு என்ன எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு வரவு செலவு திட்டங்கள் தயாரிக்கிறது. அடுத்து ஒரு பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுப்போம் இல்லையா. இந்த பயிற்சி எப்படி கொடுப்போம், 6 மாதத்திற்கு, 1 மாதத்திற்கு, 3 மாதத்துக்குன்னு கொடுப்போம், ஒரு வருடத்திற்கு கீழே. எனவே குறுகிய கால திட்டம் என்பது ஓராண்டு அல்லது ஒரு வருடத்திற்கு கீழே நம்ம என்ன செய்யணும்னா செயலாற்றக்கூடிய ஒன்று. இது நீண்ட கால திட்டத்திற்குடன் நமக்கு என்ன செய்யணும், ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு நம்ம சொல்லப்போனால் ஒரு மூலப்பொருட்கள் வாங்குறது, வரவு செலவு திட்டம் தீட்டுறது, பணியாளருக்கு பயிற்சி கொடுப்பது குறுகிய கால திட்டத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். அடுத்து நீண்ட கால திட்டமிடுதல். நீண்ட காலம் அப்படின்னு சொல்லும்போது மினிமம் 5 வருடத்திலிருந்து எத்தனைன்னு சொன்னால் 15 ஆண்டுகள் வரை நமக்கு செயல்படுத்தலாம். மினிமம் நம்ம என்ன சொன்னால் 5 to இப்போ என்ன செய்கிறோம் 15 ஆண்டுகள் வரை செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் நீண்ட கால திட்டங்கள் என அழைக்கிறோம். இந்த நீண்ட கால திட்டங்கள் வந்து நிறைய சிறப்பான அலுவலர்கள் நமக்கு என்ன சொன்னால் பயன்படுத்தணும். ஏன்னு சொன்னால் சிறப்பு திட்டங்களை தீட்டுவதற்காக அந்த அலுவலர்கள் நமக்கு தேவை இல்லையா. எனவே நீண்ட கால திட்டங்களை தயாரிக்கக்கூடிய நபர்களை நம்ம முதல்ல சேர்த்துக்கிடுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொன்னால் இந்த போர்த்திறன் சார்ந்த திட்டம் எனவும் அழைக்கலான்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு மறுபெயர் நீண்ட கால திட்டத்திற்கு போர் திறன் சார்ந்த திட்டம் எனவும் கூறலாம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட கால திட்டம் ஒரு புதிய பொருளை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். உடனே நம்ம உற்பத்தி பண்ண பொருட்கள் உடனே நமக்களால் என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய இயலாது. அப்போ அந்த புதிய பொருட்கள் சந்தையில் அறிமுகப்படுத்தி மக்கள், அதாவது வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல ஒரு பெயர் வாங்குறதுக்காக நமக்கு அது நீண்ட காலம் நீடிக்கும் இல்லையா. எனவே இது நீண்ட கால திட்டத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அடுத்தல என்ன பண்ணலான்னு சொன்னால், உற்பத்திக்கான தொழில்நுட்பங்களை நம்ம என்ன செய்யறோம் மாற்றுறது. உற்பத்தி இப்போ சப்போஸ் கார் எடுத்துக்கோங்க. காரை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இதில் என்ன செய்யணும்னா நம்ம பெட்ரோல் இன்ஜினுக்கு நிறைய ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் இன்ஜினுக்கு பதிலாக நம்ம டீசல் பொறியாக நம்ம என்ன செய்யலாம், மாற்றிக்கிடலாம். இது வந்து உற்பத்திக்கான தொழில்நுட்பங்களை மாற்றுதல். அடுத்து வணிகத்தை விரிவாக்கம் செய்வது. நம்மளுடைய விற்பனையை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் பெருசாக்குறது, உற்பத்தியை பெரிதாக்குறது, வளர்ச்சி அடைய பெரிய. ஆனால் முன்னக்கூட்டியே நம்ம வந்து முதல் போட்டு நம்ம வந்து நீண்ட காலம் இது நமக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பயன் கிடைத்தால் போது என்கிற நோக்கத்தோடு நம்ம என்ன சொல்லலாம், பெரிய அளவில் தொழில் தொடங்குமே ஆயின் அதுவும் நீண்ட கால திட்டத்திற்குள் அடங்கும். எனவே திட்டத்தை வந்து 4 வகையில் பிரிக்கிறோம். இயல்புகள் அடிப்படையில், கால அடிப்படையில், மேலாண்மை நிலைகள் அடிப்படையில், உபயோகத்தின் அடிப்படையில். இப்போ பார்த்தது இயல்புகள் மற்றும் கால அளவுகளின் அடிப்படையில். அடுத்த 2 அடுத்ததுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம்.